இது MG ஆஸ்டர்ல ஷைன் வேரியன்ட். ஆக்சுவலாக பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு வேரியண்ட் மேலே. பட் இருந்தாலுமே இன்னைக்கு ஒரு கார்பயருக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே ஒரு இன்பில்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஷைன் வேரியன்ட்டுடைய பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு அவுட் சைட் லுக்லையும் பெரிய காம்ப்ரமைஸ் பண்ணலை. க்ரோம் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் க்ரோம் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் பிளாக் எங்கெங்கே வேணுமோ அங்கெல்லாம் கிளாஸ் பிளாக் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரூஃப் ரெயில்ஸ் சில்வர் சாட்டினில் கொடுத்துட்டாங்க. மெயினாக இந்த பேனராமிக் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பையிங் டெசிஷன் ரொம்ப முக்கியமாக ஃபேமிலி வந்து எடுக்கக்கூடிய ஒரு பையிங் டெசிஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான ப்ரையாரிட்டிஸாக இருக்குது. அண்ட் இன்டீரியர்லையும் ஃபேப்ரிக் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் நல்ல ஒரு ப்ரீமியம் ஃபேப்ரிக்காக இருக்குது. பட் அந்த சீட்ஸ் மட்டும் தான் ஃபேப்ரிக்கில் இருக்குது. அதை நம்ம வெளியில் சீட் கவர்ஸ் கூட போட்டுக்கலாம். பட் இந்த டேஷ்போர்டு அதனுடைய குவாலிட்டி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸு, இந்த லெதரட் மெட்டீரியலில் ஸ்டிச்சிங் இதெல்லாமே வந்து வெளியில் பண்ணாலும் அந்த அளவுக்கு நல்லா பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஒரு சப் 4 மீட்டர் வாங்கக்கூடிய காரனுடைய அந்த பட்ஜெட்டுக்குள்ளே இது சப் 4 மீட்டர் கிடையாது, 4.3 மீட்டர்ஸ். ஸோ கொஞ்சம் பெரிய கார் உங்களுக்கு அதுக்குள்ளேயே அடங்கி வந்துடுது. ஸோ இந்த மாதிரியான பாசிட்டிவ் விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நெகட்டிவ்னு எடுத்துக்கிட்டோம்னா நெகட்டிவ்னு சொல்லிட முடியாது. பட் இருந்தாலும் கொஞ்சம் பையிங் டிசிஷனை அடிப்படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் எதிர்பார்க்குறாங்க. இந்த ஷைன் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கொடுக்கல. ஸோ அது ஒரு சின்ன மைனஸு. அண்ட் டீசல் ஆப்ஷன் இல்லை. அண்ட் டீசல் ஆப்ஷன் ஆஸ்டாரில் இல்லை. பட் இருந்தாலுமே கூட இந்த டர்போ பெட்ரோல் ஆப்ஷன் நம்மளால் வாங்க முடியாது. பட் இந்த 1.5 நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் போதுமான அளவான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது தான். ஸோ உங்களுடைய இந்த பையிங் டெசிஷனில் பட்ஜெட்டில் ஸ்பேஸ் ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி, பேனராமிக் சன்ரூஃப் ஒரு முக்கியமான ப்ரையாரிட்டி அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஆஸ்டருக்கு போகலாம். அண்ட் இந்த ஆஸ்டரை பொறுத்த வரைக்கும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு 2 ஏர் பேக் தான் இந்த ஷைன் வேரியண்ட்டில் வருது. ஸோ அது வந்து 6 ஏர் பேக் வந்து அப்டேட் பண்ணியிருக்கலாம். மேபி அடுத்த அப்டேட்டில் கொடுப்பாங்களோன்னு தெரியல. பட் டாப் அண்ட் வேரியன்ஸ் போகும்போது உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்துருது. ஆனால் யூரோ NCAPல வந்து உங்களுக்கு இந்த MG ஆஸ்டர் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான். அதர்வைஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஷைன் வேரியண்ட்டில் உங்களுக்கு ABS வந்துருது, EBD வந்துருது. அண்ட் ஃப்ரண்ட் 2 பேசஞ்சருக்கு ஏர் பேக்ஸ் வந்துருது. அது போக 4 வீலும் டிஸ்க் பிரேக் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ நீங்கள் ஒரு சப் 4 மீட்டர் கார்ஸை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கூட இந்த ஆஸ்டர் ஷைன் வேரியண்ட்டையும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுங்க. அதனுடைய ஃபீச்சர்ஸை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க, இதனுடைய ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஸோ மேட்ச் பண்ணி பார்த்து உங்களுடைய டிசிஷன் அப்படிங்கிறத எடுங்க.